நீர் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரால் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் தேங்காய், 3/4 டம்ளர் தேங்காய் பூ எடுத்துருக்கேன். தேவையான உப்பு, இது 3ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். மாவு அரைச்சாச்சு. இந்த ரொம்ப தண்ணியாக இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ தோசை ஆக்கலாம். கல் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாவு எடுத்து அப்படி ஊற்றிக்கலாம். மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பார்க்கலாம், நல்லா வெந்து அதே மேலே இருந்து வந்துருச்சு. ஒரு பக்கம் தான் வேக வைக்கணும். சாஃப்டான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீர் தோசை ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்தாச்சு. சாஃப்டான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு.